அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கிருத்திகை விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்னென்ன என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். இந்த உலகத்தில் அழகாக பிறந்த முதல் ஆண் குழந்தை என்றால் அது நம் முருகப்பெருமான் அவர்களுக்கு உகந்த நாளான இந்த கிருத்திகை நாள் தினத்தில் பல்வேறு வருடங்களாக குழந்தையில்லா தம்பதிகள் பல்வேறு பிரச்சனைகளை தினசரி அனுபவித்து வந்திருக்கிறார்கள். அப்படி அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் விதமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கும் நாளாக இந்த கிருத்திகை விரதம் அமைகிறது. இது முழுக்க முருகப்பெருமான் அவர்களுக்கு உகந்த நாளாகும். இந்த கிருத்திகை விரத தினத்தில் நீங்கள் அதிகாலையில் வீட்டில் உள்ள அனைவரும் காலையில் எழுந்து நன்றாக தூய்மையாக குளித்துவிட்டு கிழக்கு நோக்கி உங்களது குலதெய்வத்தினை மனதார வணங்க வேண்டும். அடுத்து உங்கள் பூஜை அறையில் உள்ள பொருட்களை அனைத்தும் சுத்தம் செய்து விட வேண்டும். உங்களுக்கு குலதெய்வம் ஏதும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் மனதில் உங்கள் குலதெய்வமாக பரம்பொருளான முருகப்பெருமான் அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்கள் வீட்டு வாசலில் லட்சுமி தேவியாக விளங்கி இருக்கும் மாட்டின் சாணியை வீட்டு வாசலில் தெளித்து அதில் நன்றாக ஒரு பெரிய வண்ண கோலம் இட வேண்டும். இந்த கோலமானது முருகன் அவர்களை உள்ளே வர வைக்கும் கோலமாகும். மேலும் முருகப்பெருமானின் சகோதரனான விநாயக பெருமானை வரவேற்கும் விதமாக நீங்கள் சாணியில் ஒரு பிள்ளையார் ஒன்றை பிடித்து வைக்க வேண்டும். அதன் மீது அருகம்புல் மற்றும் பூசணி பூக்களை அவற்றின் மேல் நன்கு அலங்கரிக்க வேண்டும். இப்பொழுது இருவருமே உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் வகையில் இருக்க வேண்டும். வீட்டு வாசலில் வெளியே இருக்கும் சேர்க்கை மாவிளைகளை கொண்டு தோரணம் அமைக்கக்கூடாது. எப்பொழுதும் உயிர்ப்புடன் அழகாக இருக்கும் மாமரத்தின் மாவிளை தோரணமாக வீட்டு வாசலில் கட்ட வேண்டும். இந்த தோரணத்தில் இருக்கும் மாவிளையின் எண்ணிக்கை ஒற்றைப்படை வரிசையில் இருக்கும் வகையில், அதாவது 5, 7, 9, 11 இந்த வகையில் இருக்கும்படி ஒவ்வொன்றாக பார்த்து தெளிவாக கட்ட வேண்டும். அவை அனைத்தும் ஒரு புறம் முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கின்ற மாதிரி பார்த்து கட்ட வேண்டும். பிறகு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை இல்லாமல் இருக்கும் திருமணமான பெண்கள் இந்த கிருத்திகை நாளன்று வீடு முழுக்க அனைத்து திசைகளிலும் சாம்பிராணி புகையை பரப்ப வேண்டும். மேலும் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் பரவும்படி விசிறிவிட வேண்டும். அதன் பிறகு வீட்டில் உள்ள பெண்கள் அவரது கணவன் அருகில் இருந்தால் அவர்களின் கால்களில் கீழே விழுந்து வணங்கி மரியாதை செலுத்த வேண்டும். மேலும் உங்களது நெற்றியில் மற்றும் தாலி கயிற்று கொடியில் மஞ்சள் நிறமும் நெற்றி பொட்டில் குங்குமம் வைத்து தீர்க்க சுமங்கலியாக கணவர் முன்னே காட்சி தர வேண்டும். அதன் பிறகு வீட்டின் மையப்பகுதியிலோ அல்லது பூஜை அறைக்கு நேராகவோ பச்சரிசி நன்கு பரப்பி இறைவனுக்காக நீங்கள் வைத்திருக்கும் கலச சொம்பினை அதன் மேல் வைத்து அதன் மீது புதிதாக நீங்கள் பறித்து கொண்டு வந்திருந்த மாவிளை கொத்தினை அதன் மேல் வைத்து தேங்காயை நேராக இருக்குமாறு வைக்க வேண்டும். நீங்கள் முன் வைத்திருந்த கலச சொம்பினை சுற்றி மஞ்சள் குங்குமம் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு தேங்காயிலும் பொட்டு ஒன்றை வைக்க வேண்டும். தற்போது அந்த கலச சொம்பை சுற்றி தேங்காய், பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, ஊதுபத்தி ஏற்ற வேண்டும். அதன் பிறகு பூஜைக்குரிய சித்திரானங்களை தயார் செய்து வைக்க வேண்டும். அதாவது உணவுப் பொருட்களான சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை இனிப்பு வகைகள் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். ஒரு பெரிய ஒற்றை தலைவாழை இலையில் இதனை பிரசாதங்களையும் நீங்கள் அந்த ஒற்றை வாழை இலையில் வைத்து இறைவனை வழிபடுவதற்காக நீங்கள் அந்த பிரசாதத்தை செய்ய வேண்டும். மேலும் இந்த பிரசாதம் நீங்கள் வைத்தவுடன் உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் யாராவது இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு வாய் ஊட்டிவிட வேண்டும். அது ஏனெனில் அந்த குழந்தையானது முருகப்பெருமான் ரூபத்தில் தனது தாயிடம் உணவை வாங்குவதாக எண்ணி முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவார் போல இந்த நிகழ்வு அந்த இடத்தில் நடைபெறும். மேலும் இது போன்ற கிருத்திகை விரத தினத்தில் பொதுவாக தம்பதிகள் இருவரும் இணைந்துதான் இந்த விரத முறையை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அவற்றின் ஆண் விரத முறையில் தனியாக
செய்யக்கூடாது. தம்பதிகள் இருவரும் இணைந்துதான் இந்த விரத முறையை செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்களுக்குள் ஒற்றுமை எந்த அளவு இருக்கிறது என்று முருகப்பெருமான் அவர்கள் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு ஆணானவர்கள் முருகன் திருவுருவப் படத்திற்கு தனது முழு உடம்பையும் கீழே படும்படி நன்றாக படுத்து இறைவனை மனதார கைகூப்பி வணங்க வேண்டும். குழந்தையில்லா தம்பதிகள் கிருத்திகை விரதம் மேற்கொள்ளுபவர்கள் காலையிலிருந்து மாலை வரை உணவு ஏதும் அருந்தாமல் முருகன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்கள் போன்ற சிவப்பு நிற மலர்களை உங்கள் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அதிகமாக அலங்கரிக்க வேண்டும். பிறகு அந்த நீங்கள் அலங்கரித்த பின்னர் முருகன் திருவுருவ படத்தின் முன்னால் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று மறக்காமல் எழுதி அதனை சுற்றி நெய் தீபம் ஏற்ற வேண்டும். குழந்தையில்லா தம்பதிகள் இந்த கிருத்திகை தினத்தில் முருகனை மனதார நினைத்து நாங்கள் கூறியுள்ள அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்தது போல அடுத்த கிருத்திகை தினத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாக்கியத்தை முருகப்பெருமான் அவர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் வழங்குவார். மனமிட்டு ஏதும் கொள்ள வேண்டாம், மனவிரட்டு ஏதும் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக உறுதியாக இந்த நிகழ்வு நடைபெறும். கிருத்திகை நாளன்று விரதம் இருக்கும் தம்பதிகள் மறக்காமல் அன்றைக்கு அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயங்களுக்கும் மற்றும் குறிப்பாக திரு ஆவினன்குடி அதாவது பழனிமலையில் சிறுவனாக முருகப்பெருமான் அவர்கள் காட்சியளிக்கும் ஒரு புனித தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. எனவே பழனி செல்ல வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த கிருத்திகை நாளில் இந்த பலனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அங்கே முருகப்பெருமான் அவர்களை மனதார தரிசித்து உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்க கோரிக்கை வையுங்கள். அடுத்த ஆடி கிருத்திகை வருவதற்குள் உங்களது அனைத்து கோரிக்கைகளும் முருகப்பெருமான் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். எனவே மேலே கூறியுள்ளது போல் நீங்கள் இந்த முறைகளை மேற்கொண்டு உங்களது வாழ்வில் செல்வ செழிப்புடன் இந்த கிருத்திகை நாளில் எல்லா திரு அமைப்புகளும் அமைய எங்களுடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.